la! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. இப்போ இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் மக்களுக்கு? இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை வந்துமா, இந்த உலகம் நம்மளை கைவிட போகுது, இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து தாங்குது. இப்போ பிரபஞ்சம் தாங்குதுன்னா என்ன சொல்றீங்க? நீங்க எடுத்த படங்கள்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய சீன்கள்? எல்லா படமுமே என்கிட்ட இருந்து கனெக்ட் ஆகி அதான் வந்த படங்கள் தான். கோழிப்பண்ணை செல்லத்துறையில் சில காட்சிகள் எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அங்கிட்டு போய் தனியாக நின்று கண்ணெலாம் தொடச்சிட்டு மறுபடியும் வந்து எடுத்துருக்கேன். பெரிய ஹீரோக்கள்னு சொல்லக்கூடியவர்களை வச்சு படம் எதுவுமே பண்ணல, ஏதாவது காரணம் இருக்கா இருக்கு? இந்த கேள்விக்கு வந்து மக்கள் இதை கொண்டாடுவாங்க அப்படின்னு நீங்க எடுத்து இதை மக்கள் கொண்டாட தவறிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற படங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு தர்மதுரைன்னு ஒரு படம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்து அடுத்த படத்துக்கு இது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, தமிழ் சினிமாவில் இன்டர்வெல் இல்லாமல் இருக்கணும், அன்றைக்கி தான் ஒரு புது சினிமா வரும்னு. இது கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தில் இன்டர்வெல் இருக்கா சார்? சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். என்னோட முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய படங்கள் எல்லாமே வாழ்வியலை சார்ந்ததாக இருக்கும். கூடல் நகரில் இருந்து இப்போ கோழிப்பண்ணை செல்லத்துறை, அடுத்து வரப்போகிற இடிமுழக்கம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஒரே ஜானர்லேயே எடுத்துகிட்டே இருக்கீங்க, வேறு ஜானரில் நீங்கள் எடுக்காததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜேர்னல்னு எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே நிலப்பகுதியில் நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒவ்வொரு கதையும் வேறு வேறு கதையாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி இருந்தாலுமே நான் நீர்ப்பறவை கடல் பக்கம் போய் எடுத்தேன். தர்மதுரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 லேண்ட்ஸ்கேப்பில் வரும். ஒன்று வந்து தேனியில் வரும், இன்னொன்று தென்காசியில் வரும். ஸோ அந்த மாதிரி அது வந்துச்சு. கேரளாவுக்கு போகும், ஸோ கொடைக்கானல் போகும், அந்த மாதிரி ஒரு 3 இது இருந்துச்சு. மாமனிதன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காசிக்கெல்லாம் நான் போயிருக்கேன். கேரளா காசியெல்லாம் நான் போயிருக்கேன். வாழ்க்கையை கொஞ்சம் நெருக்கமாக பார்க்குற படங்களை, உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிற படங்களை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அது யதார்த்தமாக இருக்கணும்னு நான் நினப்பேன். நடிகருடைய நடிப்பு இயல்பாக இருக்கணும்னு நினப்பேன். எல்லோரும் அதை பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும். அந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு செய்தி இருக்கணும், அது மக்களை போய் சேரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அப்படி தான் இது வரைக்கும் நான் போய் அப்படி தான் இருக்குது. நாங்கள் ஜானர் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா, இப்போது ஒவ்வொருத்தர் வந்து டேரக்டர் ஒரு த்ரில்லர் மூவி எடுப்பாங்க, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுப்பாங்க, ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுப்பாங்க. ஸோ அந்த கொலாபரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் சி ராமசாமி சார் அப்படின்னாலே அவர் வந்து வாழ்வியல் சார்ந்து படம் எடுக்கக்கூடியவர். அது எல்லாருடைய இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இடிமுழக்கம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது த்ரில்லர் மூவி. இன்னும் அதை நாங்கள் பார்க்காத, அது வந்து ஒரு த்ரில்லர் மூவி. அது அதே மாதிரி இடம்பொருள் ஏவல்னு ஒரு படம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த படம் வந்து 3 கதைகள், 3 வெவ்வேறு கதை வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு படம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த படங்கள்லாம் வெளியில் வராதனால நான் வந்து இது ஒரே ஜேர்னல் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் எங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்வியல் சார்ந்து படம் எடுத்தாலுமே ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு வாழ்வியல் சார்ந்து எடுக்கும்பொழுது ஒவ்வொரு படத்துக்கும் வேறுபாடு காட்டணும் அப்படின்றப்போ அதுக்கான ஒரு தேடல் இருக்கும், ஒரு ஸ்டடி பண்ணணும். ஸோ அந்த ஸ்டடி தேடல் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன சார்? ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு ஆசிரியர் தான். கலைஞர்களுக்கு வந்து ஒரு காலை விடிஞ்சு ஒரு நாள் அடையிற அந்த முழுக்கவுமே நமக்கு வந்து அனுபவங்கள் தான். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஸ்டிமுலேட் ஆகும். நான் வந்து இப்போ எப்படி தான் உங்களுக்கு நான் 24 ஹவர்ஸ் கலைஞர் தான். எனக்கு வேறு எந்த தொழில்களும் கிடையாது. கவிதை எழுதுவேன், இல்லைன்னா சினிமா பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா என்னுடைய மனம் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே ஒரு தொழிலாளி நின்றுகிட்டே இருக்கார், அங்கேருந்து கூட எனக்கு ஒரு கதை உருவாகலாம். சரிங்களா? வாசல்லே ஒரு தாத்தா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் ஏன் காலையிலேருந்து இந்த வாட்ச்மேன் தாத்தா 60 வயசில் வந்து இங்கே நின்றுகிட்டே இருக்கார் அப்படின்னா அவர் குடும்பம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கேருந்து கூட நமக்கு ஒன்று தோணலாம். அப்படி எல்லாத்துலேயுமே கதைகள் நிறைஞ்சிருக்கு வாழ்க்கையில். அது ஒரு கலைஞனா நம்மளுடைய ரசனைகளை அதை தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான் நம்ம ஒன்று நம்முடைய அனுபவங்கள், இன்னொன்று நம்ம பார்த்தது, பழகியது, வாழ விரும்பியது. இப்போ ஒரு 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 திரைப்படத்தின் மூலமாக நாம் வாழ முடியாமல் போன ஒரு வாழ்க்கையை
வாழ்ந்து பார்க்குறது. கண்டிப்பா. ஸோ இது எல்லாமே ஒரு அனுபவம் தான். கண்டிப்பா. இப்போ இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் மக்களுக்கு? இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை வந்துமா, அதாவது இந்த உலகத்தில் யாருமே கைவிடப்படலை. நம்மளை நாமே கைவிடாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு போயிடக்கூடாது. நம்மளை நம்ம நேசிக்கணும். இந்த உலகம் நம்மளை கைவிட போது இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து தாங்குது. இப்போ பிரபஞ்சம் தாங்குதுன்னா என்ன சொல்கிறீங்க? மனிதர்கள் மூலமாக, நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் மூலமாக ஏதோ ஒரு உதவிக்கரம் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கிது. அந்த திசையை நோக்கி நம்ம போகாமல் இருக்கக்கூடாது. அப்படி கைவிடப்பட்ட 2 ஜீவன்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி நல்லா வந்தாங்கன்றது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ அப்படி வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையும் பிடிப்பையும் உண்டாக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் உங்கள் உறவுகளுடைய மகத்துவத்தை ஞாபகப்படுத்தும். உங்கள் தங்கையை ஞாபகப்படுத்தும். உங்களுக்கு உதவி செய்த அதாவது பல பேர் நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அவங்க முகங்கள்லாம் நமக்கு மறந்து போயிருக்கும். அவங்க எல்லாத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்தும். அப்படி ஒரு படம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம். ஒரு 4-5 பாடல்கள் இருக்குது. எப்படி நீர்ப்பறவை, தென்மேற்கு பருவக்காற்று பாடல்கள் வந்து மக்கள் மத்தியில் போய் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோ, அது மாதிரியான பாடல்கள். என்னோடய மியூசிக் டைரக்டர் என்.ஆர். ரகுநந்தன் இசையமைச்சிருக்கார். 3 பாடலாசிரியர்கள் எழுதியிருக்காங்க. வைரமுத்து சார் எழுதியிருக்காரு, விஜய் எழுதியிருக்காங்க, அதேமாதிரி ஏகாதேசி. இந்த படத்தில் வந்து ஒரு அண்ணன் தங்கைக்கான அன்பை பற்றி பொன்னான பொட்ட பிள்ளைன்னு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. இப்போ எல்லாரும் அதை ரசிக்கிறாங்க. இணையதளத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீச்சுக்கோழி ஒன்றை தவிர பேச்சு துணை யாரும் இல்லை, வீட்டுக்குள்ளே வெறிச்சோடுது. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம கூட எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் டக்குன்னு கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா அந்த வெறுமை இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த மனித உறவுகளோட மேன்மையை சொல்கிற ஒரு படமாக வந்து இந்த படம் கோழிப்பண்ணை செல்லத்துறை வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மனித உறவுகளுடைய மகத்துவம் என்ன, அந்த எமோஷன்ஸை வந்து அழகாக கேரி பண்ணி கொண்டு போகிற இயக்குனர்களில் நீங்கள் முன்னிலையில் இருக்கீங்க சார். ஏன்னா வந்து தர்மதுரை படமாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து யாருமே இங்கே தனியாக இல்லை, இந்த பிரபஞ்சம் நம்மளை தாங்கிக்கிட்டு தான் இருக்குது. எதனால் நம்ம அழுகிறோமோ அதனால தான் நம்ம ஆறுதலும் அடைவோம். தர்மதுரை படத்துலேயும் அதே தான் இருக்கும். அவர் ஒரு பெண்ணால் வந்து ஒரு உடைஞ்சு விழுகிற சமயத்தில் இன்னொரு பெண் வந்து அவங்கள தாங்குவாங்க. அது அவங்க அம்மாவாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம். இன்னுமே தர்மதுரை படத்துக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அது ஒரு பயங்கரமான ஃபீல் குட் மூவி இல்லையா சார்? ஸோ அது எப்பவுமே எப்படி கேரி பண்ணுறீங்க உங்கள் படம்? இல்லை, உங்களுக்கு ஒருவன் காதலால் காயம்பட்டான், அவனுக்கு ஆறுதல் வந்து காதல் தான். ஒரு காதலால் காயம்பட்டு மனவேதனை இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு காயப்பட்ட ஒரு பெண் வந்து ஆறுதல் சொல்ல வந்தார். அதுதான் அந்த தர்மதுரை. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் இந்த சந்தர்ப்பம் உருவாகலாம். அது காதலியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிளாஸ்மேட்டாக கூட இருக்கலாம், நம்ம தோழனாக கூட இருக்கலாம், நமக்கு முன்பின் பழக்கம் இல்லாத ஏதோ ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா உண்மையான மனங்களை தான். யார் உண்மையானவங்க, யார் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையோட நீரோட்டத்தில் பிறருக்கு தீங்கு செய்யாமல் நன்மை செய்யக்கூடியவங்க யார், அவங்களோட நம்ம எப்படி கைகோர்க்கிறது, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகளை நம்ம செஞ்சிடலாம். எனக்கெல்லாம் வந்து முகம் தெரியாத நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. நான் சென்னைக்கு வந்து 10 வருடம் இருந்தேன். யாராரும் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. பல பேர் நீரூற்றி வளர்ந்த மரம் நான். சரிங்களா? அவங்களாம் நான் நன்றியோடு நினைக்காத நாளே இல்லை. ஸோ இந்த வாழ்க்கையே வந்து என்னென்னா நன்றி சொல்லி விடைபெறாது தான். எப்படி சார் நீங்கள், அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க மனிதர்களே பிடிக்கலன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, மனிதர்களால் ஏமாற்றங்கள்லாம் மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து மனிதர்களை நேசிக்கிறீங்க எப்போவுமே. அது உங்கள் படம் வழியாக காட்டிகிட்டே இருக்கீங்க எல்லாருக்கும். அது எப்படி சார்? நீங்கள் வந்து மனிதர்களே சந்திக்காமல் மனிதர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சந்தித்த மனிதர்கள்ட்ட அந்த குணங்கள் இல்லை, அப்போ அவங்க மனிதர்களே கிடையாது. சரிங்களா? இப்போ மனிதர்கள், உண்மையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் அரசு மருத்துவமனையை நாங்கள் அவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்கோம். எப்படி அரசு மருத்துவமனை வந்து அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நாங்கள் காமிச்சிருக்கோம். அதுமாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படும்படியான ஒரு சில காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அப்படி நம்மளை சுற்றி இருக்கிற
நல்ல விஷயங்களை வந்து இந்த படங்களில் நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுடைய படங்கள் பார்க்குற சாதாரண மனிதர்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் சீனாக கனெக்ட் ஆகும், அந்த படமே கூட கனெக்ட் ஆகும். நம்மள மாதிரி தான் அந்த படத்தில் இருக்குது, ஏன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான படங்கள் தான். அப்படி நீங்கள் எடுத்த படங்களில் உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய சீன்கள்? எல்லா படமுமே என்கிட்ட இருந்து கனெக்ட் ஆகி அதான் வந்த படங்கள் தான் ரொம்ப க்ளோஸ். உதாரணம் சொல்லணும்னா, கோழிப்பண்ணை செல்லதுறையில் சில காட்சிகள் எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அங்கிட்டு போய் தனியாக நின்னேன். கண்ணெலாம் தொடச்சிட்டு மறுபடியும் வந்து எடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு எமோஷ்னலாக எடுக்கும் போதே என் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், எழுதும்போது எனக்கு கண்ணீர் வந்துருக்கு. சரிங்களா? அப்போ எப்படி சொல்கிறது, நான் அழுது பார்த்து எழுதுனது. சரிங்களா? அது வந்து அங்கே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். தொடர்ந்து என்னோடய படங்களில் நீங்கள் இந்த இடத்துல நான் கண் கலங்கினே நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை நான் எழுதும்போது நான் வந்து கண் கலங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு படைப்பாளிக்கும் நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு சாமானிய மனநிலையில் தான் நான் இருக்கேன். ஒரு சாமானியனை தான் நான் வாழ்கிறேன். சரிங்களா? திரைப்படமாக பார்க்கும்போது நல்ல திரைப்படம், இப்படி ஒரு திரைப்படம் நல்லா இருக்கே, பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்குது இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள்னு சொல்லக்கூடியவர்களை வச்சு படம் எதுவுமே பண்ணல, ஏதாவது காரணம் இருக்கா? இருக்குது இல்லை, எனக்கு ஆசையாக தான் இருக்குது, எனக்கு பண்ணணும்னு நான் விருப்பமாக தான் இருக்குது. அதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு அமையலை, அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஒருவேளை என்னால் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியலையான்னு தெரியலை. அப்புறம் எனக்கு இந்த பாதைன்றது ஏறக்குறைய இப்போ இந்த 9 படம் ஆயிடுச்சு. ஒரு 15 வருஷம் கடந்து வந்துட்டேன். ஸோ நாளை அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த கேள்விக்கு வந்து என்னால் இப்போ விடல் சொல்ல தெரியலை எனக்கு. அவங்க 2007 ஏன் நீங்கள் பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணலன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு இன்னும் அமையலைன்னு நான் சொல்ல முடியும், அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே சார். இல்லை, ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு கதையை நான் நம்புகிறேன் அந்த மாதிரி. அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தீங்க, கோழிப்பண்ணை செல்லத்தில் நான் வந்து நடிகர்களில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன், அந்த ஒரு விஷயம் நான் கேட்டேன். ஸோ அதனால தான் இந்த கேள்வி. இல்லை, நீங்கள் யார் நடித்தாலும் அதே உழைப்பு தான். என்ன இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு நம்ம எடுத்தோம்னா தேனிக்கு போய் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் அந்த ஆத்தென்டிக்காக அந்த லொக்கேஷனில் போய் அந்த படத்தை எடுக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஒரே உழைப்பு தான். இந்த படத்துக்கு என்ன உழைப்போ அதே உழைப்பு தான் யார் நடித்தாலுமே ஸ்டார் காஸ்டிங்கில் வரப்போகுது. கண்டிப்பாக. நீங்கள் 2010 தென்மேற்கு பருவக்காற்று விஜய் சேதுபதி சார் அறிமுகப்படுத்துறீங்க. 2024 கிட்டத்தட்ட 14 வருஷ பயணம். ஸோ வந்து அவரை வந்து இந்த மாமனிதன் படத்தில் கிளைமேக்ஸ் சீன் ஒன்று வரும். அவர் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர் ஒரு பார்வை பார்ப்பார். அப்போ விஜய் சேதுபதி சார் அந்த பார்க்குற பார்வை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க. அது ஏன்னா சாதாரணமாக எல்லாராலையும் அந்த பார்வை பார்க்க முடியாது. அந்த பார்வையில் ஒரு வலி இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த பார்வையை கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை, நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, அந்த சிச்சுவேஷன்ஸை வந்து என்ன சிச்சுவேஷன், என்ன அந்த கதையோடு இருக்கிற ஒரு நடிகர், அந்த சிச்சுவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு விஜய் சேதுபதி ரியாக்ட் பண்ணணும். சரியா? அந்த கதையை ஆழமாக விஜய் சேதுபதிக்கு தெரியும். அப்படின்னும் போது நான் மற்ற இவங்கக்கிட்ட அந்த 2 பையன்கிட்டையும் காயத்ரிக்கிட்டையும் நான் போய் அந்த சிச்சுவேஷன்ஸை நான் அந்த இதை சொல்கிறேன். நான் சொல்லி முடித்தோடனே இப்போ சேது வந்து நிற்கணும் அந்த இடத்துல. நின்ன உடனே அதுதான் ஒரு இயல்பான நடிகன்றது. அந்த இயல்பான இடம்ங்கிறது அதுதான். அந்த இடத்துல ரொம்ப மிகை உணர்ச்சியாக எதுவும் செய்யாமல் அந்த பார்வை இருக்குது இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து இது உடனே ஒரு 40வது வயசில் இந்த சந்திப்பு நடந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது ரியாக்ஷன் வேறையாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் போயிடுச்சு. போன ஒரு வயசான ஒரு டயத்தில் அது நடக்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகாது. ஒரு ஞானமான ஒரு இடம், அது அந்த இடத்துல சேது காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எந்த கரெக்ஷனுமே அதில் அதை அப்படியே பண்ணிட்டேன். நான் அதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அது இவங்க 2 பேரும் வந்தாங்க, அது இயல்பாக நடந்துருச்சு. ஸோ அது இயல்புணர்ச்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் போய் சொல்லியிருப்பேன், இது வேணான்னு சொல்லியிருப்பேன். அது இயல்பாக இருந்ததுனால அது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் எடுத்து மக்கள் இதை கொண்டாடுவாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து இதை மக்கள் கொண்டாட தவறிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற படங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவுமே இல்லைங்க.
எல்லாத்தையும் கொண்டாடுறோம் நாங்க. இல்லை என்னன்னா உங்களுக்கு இங்கே சினிமா அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது விளம்பரம் இருக்குது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தர்மதுரைன்னு ஒரு படம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்து அடுத்த படத்துக்கு வர்றது, இந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இது வேற ஒரு படம், இது வேற ஒரு கதை, இதில் வேற சில நடிகர்கள் இருக்காங்க, இதில் வேற பாட்டு இருக்குது, இது வேற களத்தில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஆடியன்ஸுக்கு அந்த மைண்ட் இருக்காது. கம்பாரிசன் தான், கம்பாரிசன் தான் அவங்களுக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு 3 படம் வரல. இப்போ இடம்பொருள் ஏவல் வரல, அதே மாதிரி இடிமுழக்கம், இப்போ கோழிப்பட செல்லத்தோட ரெடியாக இருக்குது. ஸோ இந்த 3 படங்களை நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களை சந்திக்கிறதுக்கு. ஸோ இந்த கோழிப்பண்ண செல்லத்துறை நிச்சயமாக வந்து மக்களுக்கும் எனக்குமான அந்த அன்பை பெருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னும் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க அந்த படத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க நான் நம்புகிறேன். சார், இப்போது இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை ஆடியோ லான்ச்சில் விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா வந்து ப்ரொடியூசருக்கு ரொம்ப சிக்கனமாக, எந்த அளவுக்கு சிக்கனம் பண்ணி ஒரு நல்ல தரமான படம் கொடுக்க முடியுமோ அதை அவர் எப்போவுமே பண்ணுவார். இப்போன்னு இல்லை, அவர் ஆரம்பத்தில் தென்மேற்கு பருவக்காற்றில் எப்படி வேலை செஞ்சாரோ அதே மாதிரி தான் இன்னமும் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அது ரொம்ப நல்ல விஷயம் தானே சார்? இல்லை, அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கதை படங்கள் எடுக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட பெரிய ஹீரோஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நம்மக்கிட்ட இப்போ வந்து அப்கமிங் ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க. அப்போ முதல் செலவே சேமிப்பு. அப்போ பர்ஃபெக்டாக ஒரு சேலையை கொண்டு வந்து கவுன் தைக்கிறது இல்லை நம்ம வேலை, தைக்கிறதே கவுன். என்ன தேவையோ அதை மிகச்சரியாக எடுத்துடுறது, அவ்வளோதான். அவங்க சொன்ன தேதியில் நம்ம அந்த படத்தை எடுத்துடணும்னு நான் நினப்பேன். இது வேறு ஒன்றும் கிடையாது, நான் உயிரோடு இருக்கிறதுக்கான போராட்டம் இது. நான் வந்து அப்படின்னா தான் ஒரு ப்ரொடியூசருக்கு அது சேஃப் ஆகும். அந்த படம் எந்த வகையிலையும் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு இதை உண்டாக்கிடக்கூடாது. லாபம்ங்கிறது மக்கள் தர்றது, அது யாருக்குமே சினிமாவில் தெரியாது. ஆனால் இது எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? லாபம்ங்கிறது மக்கள் தர்றது, மக்கள் எவ்வளோ அன்பு தர்றாங்களோ அதை பொறுத்து அந்த லாபம் வரும். ஆனால் இந்த மாதிரி படங்களை எடுக்க வர்ற அந்த தயாரிப்பாளர் மினிமமாக ஃபஸ்ட்டு ஒரு சேவ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ தானே இது மாதிரி நிறைய படங்களை அவங்க எடுப்பாங்க. இப்போ அதனால நான் அதை திட்டமிட்டு அதை நான் செய்கிறது. எனக்கு அதே ஆடியோ லான்ச்சில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து என்றைக்குமே வந்து ஒருத்தரை அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு நான் சொல்லிக்கவே மாட்டேன் வெளியே அப்படின்னு. ஆனால் வந்து உண்மை என்னென்னா வந்து விஜய் சேதுபதி சாரை தென்மேற்கு பருவக்காற்றில் நீங்கள் தான் அறிமுகப்படுத்துகிறீங்க. இன்றைக்கி அவர் பெரிய வந்து நடிகர், இன்றைக்கி இவர் ஏகன் சாரையும் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க. ஆனால் நான் அதை சொல்லிக்கவே மாட்டேன் அப்படின்ற அது பெருந்தன்மை தானே அது? இல்லைம்மா, உண்மை என்னென்னா வந்து அதை நம்ம அது வந்து அது கிடையாது, ஃபேக்ட்டு, சரிங்களா? நான் வந்து இன்றைக்கி இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தில் எனக்கு கிடைச்ச நல்ல நடிகர்கள், அவ்வளோதான். இவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், சரிங்களா? தென்மேற்கு பருவக்காட்டில் சேதுக்கு அந்த தகுதி இருந்துச்சு, ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கான தகுதி இருந்துச்சு. அதேமாதிரி இந்த படத்தில் கோழிப்பண்ணை செல்லத்துறையில் ஏகனுக்கு ஒரு ஹீரோவாக நடிக்கிற தகுதி இருக்குது, சரிங்களா? அந்த தகுதியை நான் வந்து அவங்கள கூப்பிட்டு நான் அவங்களோட பயணிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன். ஸோ அதனால் நான் ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னா நாம் வந்து அதை வந்து சொல்கிறது இல்லை, அதெல்லாம் சரியாக இல்லை. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அவங்க பெருந்தன்மை நாங்கள் நினச்சிக்கலாம், எனக்கு அப்படி தோணவே இல்லை. நான் அதான் சொல்லிட்டேன், நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவங்க கூட சேர்த்து அவங்க என் கூட வர்றாங்க, அவ்வளோதான். நான் வந்து ஒரு படகை பிடிச்சி ஏறி அந்த கரை ஏறுறதுக்கு ஒரு கதை எடுத்துக்கிட்டு போகிறேன், அதில் இவங்கெல்லாம் வர்றாங்க, சரிங்களா? அது மாதிரி வந்து நிறைய புதியவர்கள் என் கூட வர்றாங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையிலேயே வந்து நிறைய புதியவர்கள் இருக்காங்க, நிறைய புதியவர்கள் என் கூட பயணிக்கிறாங்க. ஸோ அவங்க என் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க, அது போதும் எனக்கு. ஏன்னா அதனால் வந்து இவங்களை நான் தான் கொண்டு வந்தேன், அவங்கள நான் தான் கொண்டு வந்தேன். ஆனால் வந்து உண்மையை சொல்லணும்னா பெற்றோர்கள் தான் ஒரு பிள்ளையை கொண்டு வர்றாங்க, பெற்றவர்கள் தான் ஒரு பிள்ளையை கொண்டு வர்றாங்க, மற்றவர்கள்லாம் வழிபோக்கர்கள் தான், போக்கர்கள் உதவி செய்கிற மாதிரின்றீங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அறிமுகப்படுத்தி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் கூட பயணிக்கிறவங்க நல்ல நிலையில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி.
அவங்க என்னை ஒரு நிமிஷம் நினைக்கிறது எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். சார் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே நீங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டீங்க. நான் வந்து வழிப்போக்கர்கள் கூட வரவங்க அவங்க நல்ல நிலைமைக்கு போல சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறதே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னா இது நம்ம பார்க்குறோம் இல்லையா, என்னால் தான் இவங்க முன்னேறினாங்க அப்படின்றத தாண்டி அவங்க திறமையால முன்னேறினாங்க, என் கூட வந்தாங்க. நான் திறமை இல்லாமல் யாருமே முன்னேற முடியாது. உருவாவது உருவாகும், அவ்வளோதான். அவ்வளோதான். உருவாகும். திறமை இல்லாமல் முன்னேறவே முடியாது. சரிங்களா? அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அவங்கவுங்க பேஷனாக இருந்து அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கவுங்க கற்றுக்கிட்டு அவங்கவுங்க மேலே வரணும். மற்றவர்கள் அனுசரணையாக இருப்பாங்க, அதுக்கு உதவி செய்வாங்க. எனக்கு எத்தனையோ பேர் உதவி செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் தேனியில் எத்தனை படம் எடுத்தாலும் புதுசாக ஃப்ரேம் வைக்கிற மாதிரி மறுபடியும் வச்சு அழகாக காட்டுறீங்க. அது எப்படி சார் அந்த டெக்னிக்கு? டெக்னிக்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதாவது ஊரே அழகா. தேனி மட்டும் இல்லை, தேனி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இயக்குனர் எம் பாரதிராஜா சார் படத்தில் ராதா கால் வச்ச உடனே, இந்த ராதா மேடம் வந்து கால் வச்ச உடனே சிவாஜி சாருக்கு உடம்பு ஆடும்ல, அது மாதிரி எனக்கு அந்த பூமியில் போய் கால் வச்ச உடனே ஒரு லேசாக உடம்புல சிவரிங்க ஆகும். அந்த லேண்ட்ஸ்கேப்பு இங்கே நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மகிட்ட வற்றாத இயற்கை வளங்கள் இருக்குது. தமிழர் வாழ்க்கையில் வந்து வற்றாத இயற்கை வளங்கள் இருக்குது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் வந்து செட்டு போட முடியுமா? முடியாது. அந்த பரந்த நிலப்பரப்பை நீங்கள் செட்டு போட முடியுமா? அங்கே இருக்கிற கம்மாயை நீங்கள் செட்டு போட முடியுமா? ஸோ அப்போ இயற்கையோட ஜீவிதமே அங்கே இருக்குது. இயற்கையோட வளங்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதை ரொம்ப ஒரு ஆசையோடு நான் போய் என்னோடய நிலத்தை, என்னோடய மண்ணை நான் காட்டணுன்ற ஆர்வத்தில் காட்டுறேன். இதே நான் சென்னையில் எடுத்து ஒரு படம் எடுத்தேன்னா கண்டிப்பாக அதை செய்வேன். நான் சென்னையோட அழகை நான் காட்டுவேன். ஏன் சார் பண்ணலை இன்னும் நீங்கள் சென்னையில்? நான் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட 2 கதைகள் ரெடியாக இருக்குது. சென்னையில் ஒரு கிராமம் இருக்குது. நீங்கள் சென்னைக்குள்ளே ஒரு கிராமம் டி நகரில் போய் நின்னீங்கன்னா அதை நீங்கள் உணரலாம். டி நகரில் சில தெருக்களில் போய் நின்னீங்கன்னா நிமிந்து மட்டும் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தென்னை மரங்கள் ஆடும்போது இந்த ஊரில் எவ்வளோ பெரிய கிராமம் இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சென்னையில் ஒரு கிராமம் இருக்குது, அவ்வளோ அழகியலான இடங்கள் இருக்குது. ஏதோ காரு பஸ்ஸு போகுது, அவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றி பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி இப்போ நிறைய நல்ல மனுஷங்க, நல்ல உறவுகள்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமையணும்னு நினைக்கிறேன். அப்படி அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் ஒரு படம் எடுப்பேன். சார் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, தமிழ் சினிமாவில் இன்டர்வெல் இல்லாமல் இருக்கணும், அன்றைக்கி தான் ஒரு புது சினிமா வரும்னு. இது கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தில் இன்டர்வெல் இருக்கா சார்? கேட்டீங்க. அதாவது இந்த கருத்து நாளில் சுஜாதாவிலேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய இயக்குநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துக்கு இன்டர்வல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட அளவு குறையும், நீளம் குறையும், கதையை மட்டும் எடுப்போம், ஜேர்னல்ஸ் உருவாகும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே த்ரில்லர், ஆக்ஷன், இப்படி வெவ்வேறு ஜேர்னல்ஸ் உருவாகும். ஒரு ஹாலிவுட் படங்கள் மாதிரி இங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டயத்தை அதிகமாக வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஒரே படத்தில் வைக்கிறோம். ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையானதை வைக்கிறோம், ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேவையானதை வைக்கிறோம், காமெடி உள்ளே வைக்கிறோம், எல்லாத்தையும் டம்ப் பண்ணி ஒரு புது வகையான உணவுப் பொருளாக தூக்கி முன்னாடி வைக்கிறோம். ஸோ அது இல்லாமல் இது பர்டிகுலர் அந்த ஜேர்னல் பிரிஞ்சு அது சினிமாவோட முழு அனுபவம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த இன்டர்வல்ன்றது இல்லாமல் இருந்துச்சுன்னா, குறிப்பாக என் மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய தொந்தரவே வந்து இன்டர்வல் தான். வாழ்வியல் படங்கள் எடுக்கிறவங்க, ஏன்னா நாங்கள் விதைச்சிக்கிட்டே போகிறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடையை நோக்கி திரைக்கதை போகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டக்குனு இடையில ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் கட் பண்ணி ½ மணி நேரம் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தொடர்ச்சி குறையுது இல்லை, அந்த கனெக்ஷன் குறையுது இல்லையா. அதுக்காக நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க, திட்டி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் ஏதோ வந்து இது கேண்டீனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது எனக்கு மனசில் தோணுன ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். அது கேண்டீன் வியாபாரம் எப்பயுமே தேட்டரில் இருக்கும். உணவு வேண்டுறவங்க வாங்கி பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க. அது எப்போ வேணாலும் முன்னாடியே வாங்கிட்டு போவாங்க. இயற்கையான விஷயங்களுக்கு எழுந்து மக்கள் வெளியில் வர்றது இப்போயும் நடக்குது. ஸோ அதனால் வந்து
இது ஒரு சினிமா வளர்ச்சிக்கு இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. மற்றபடி கோழிப்பண்ணை செல்லதுறையில் ஒரு இன்டர்வல் இருக்குது. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார். ஒரு இன்டர்வல் இருக்குது. படத்தில் ஒரு இன்டர்வல் இருக்குது. அடுத்து வர்ற இடிமுழக்கம் படத்துலேயும் ஒரு இன்டர்வல் இருக்குது. சார் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் அதை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ உங்களுக்கு இன்டர்வல் இல்லாமல் ஒரு படம் நம்ம பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். இன்டர்வல் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை தான். இப்போ பட் இங்கிலீஷ் படங்களுக்கே நம்ம இன்டர்வல் போட்டுறோமே. இன்டர்வலே இல்லாமல் எடுக்கிற படங்களுக்கு நம்ம ஊரில் இன்டர்வல் போடுறாங்க. இப்போ நீங்கள் மலேசியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இன்டர்வல் கிடையாது. இங்கே இன்டர்வலோடு எடுக்கப்பட்டு போகிற படங்கள் இருக்கிற அங்கே சேர்த்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம ஒரு திரைக்கலைஞன், நம்மளோட ஒரு யோசனையாக சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக சார், இதை நீங்கள் முன்னுதாரணமாக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் எப்போவுமே சினிமாவை பற்றினா உங்களுடைய பார்வை வேறு மாதிரி தான் இருக்குது நான் பார்த்த வரைக்குமே. அது ஏன் சார் அப்படி எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னா, சினிமாங்கிறது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது வணிகத்துக்காக இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. வணிகத்துக்காக மட்டும்தான் சினிமா எடுக்கணுமா, நான் வாழ்வியலுக்காகவும் சினிமா எடுக்கிறேன்னு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படி அந்த ஒரு மாற்று கருத்து உங்களுக்கு? இல்லை, இப்போ இது ஒரு வியாபாரம் தான். ஏன்னா சினிமாங்கிறது வியாபாரம் தான். எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படங்களுமே தியேட்டர் வியாபாரத்துக்காக தான் எடுக்கப்படுது. சரிங்களா? ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற படங்கள்ல இருந்து எந்த படமுமே ஃபெஸ்டிவலில் ஆர்ட் ஃபிலிம் தனியாக எடுக்கிறது கிடையாது. எல்லாமே தியேட்டருக்கு தான் எடுக்கிறது. சரிங்களா? இந்த கோழிப்பண்ணை படமும் எல்லா மக்களும் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு இதாக தான் பார்க்குறோம். ஸோ நம்ம என்னென்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக மக்களுக்கு எது தேவையோ அதை விரும்புகிற மாதிரி கொஞ்சம் உணர்ச்சிகரமான படங்களை நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ அதனால் இது நிறைய லாபம் சம்பாரிச்சிடணுன்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் சேர்க்கலை. அதுதான் நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் நம்ம அதை சேர்க்கலை. அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. அவ்வளோதான். கோழிப்பண்ணை செல்லதுறை கண்டிப்பாக போய் தியேட்டரில் 20ஆம் தேதி வருது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாத்தாது. இந்த படத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. இது சீனராமசாமி படம். அந்த படம் உங்களை ஏமாத்தாது. சாருடைய படம் நம்பிக்கையில் நாங்கள் போய் திரையில பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். வணக்கம். Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.